ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், 4 தக்காளி, பூண்டு. மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கிளறிக்குங்க. நல்லா வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்குங்க. வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுமே பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி, உப்பு போட்டு தனியாக கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிக்கலாம். கலரி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சு தலையெல்லாம் கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். கருவாட்டு குழம்பு செம்ம வாசனையாக கும்முன்னு வருதுங்க. அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் களிக்கு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி.